தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னறிவிப்பு இல்லாமல் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். உடனடியாக 200க்கும் மேற்பட்டவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். சில நொடிகளில் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 23 மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமை நாள். தாமிரபரணி நதியில் காவல்துறையின் தாக்குதலால், அரச வன்கொடுமையால் 17 பேர் உயிரிழந்த கொடுந்துயரம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரங்கேறியது. அந்த போராளிகளை நினைவு கூர்ந்து ஆண்டுதோறும் நாம் தாமிரபரணி நதியில் மலர் தூவி அவர்களுக்கு நன்றி பெருக்கோடு வீர வணக்கம் செலுத்தி வருகிறோம். அவர்கள் என்ன உரிமைக்காக போராடினார்களோ, போராடி உயிர் நீத்தார்களோ, அந்த உரிமைகளை இன்னும் வென்றெடுக்க இயலவில்லை. அதிலும் வேதனை என்னவென்றால், இப்போது மாஞ்சோலையில் தேயிலை தோட்டத்தை நடத்தி கொண்டிருந்த தனியார் நிறுவனம் ஒப்பந்த காலம் முடிந்துவிட்டது, தேயிலை உற்பத்தியை நிறுத்தப் போகிறோம், தொழிலாளர்கள் இனி இங்கே வேலை செய்ய முடியாது, தங்கியிருக்கக்கூடாது, அனைவரும் மாஞ்சோலையில் இருந்து வெளியேறுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது, ஆணையிட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரிடமும் கையொப்பம் வாங்கிக் கொண்டு சமவெளி பகுதிக்கு, மலையிலிருந்து கீழே இறங்கி செல்ல கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதற்கு கையொப்பம் வாங்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் அந்த உழைக்கிற மக்கள், பாட்டாளி தோழர்கள், இந்த நிர்வாகம் கேட்டது என்பதற்காக கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதையே அவர்களின் இசைவாக எடுத்துக்கொண்டு அவர்களை இப்போது அவர்களின் குடியிருப்புகளிலிருந்து, அவர்களின் வாழ்வாதார பகுதிகளிலிருந்து வெளியேற்றுகிற முயற்சி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அண்மையிலே நாம் திருமுருகன் காந்தி, SR பாண்டியன் ஆகியோர் ஒருங்கிணைத்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே கலந்து கொண்டு மாஞ்சோலையிலிருந்து வருகிற அந்த தொழிலாளர்களோடு இணைந்து அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். தோழர்களே, தொழிலாளர்களின் உரிமை நாளான, மாஞ்சோலை போராளிகளின் வீர வணக்க நாளான ஜூலை 23 நண்பகல் 12 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன், MC சேகர், அருட்செல்வன், செய்தி தொடர்பாளர் நடராஜன் மற்றும் MC கார்த்திக் போன்ற தோழர்கள் முன்னின்று நாளைய நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியின் முன்னோடிகள், மூத்த தோழர்கள் அனைவரும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும். நான் புதுதில்லியில் இருக்கிறேன். நாளை பட்ஜெட், நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். இந்திய ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கை. ஆகவே நான் நாடாளுமன்றத்தில் இருந்தாக வேண்டும். எனவே இந்த ஆண்டு என்னால் நெல்லைக்கு, தாமிரபரணிக்கு, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சிக்கு
வர இயலாத நிலை உள்ளது. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். நமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க இசைவளித்திருக்கிறார். அவர் நாளை சென்னையிலிருந்து மதுரை வந்து மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வர இருக்கிறார். அவருடைய தலைமையில் இயக்கத்தின் முன்னோடிகள் அணிதிரண்டு தாமிரபரணி நதியிலே மலர் தூவி அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இயக்கத்தின் முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும். காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி கட்டுப்பாடாக பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அந்த நிகழ்விலே பங்கேற்று அந்த போராளிகளை நினைவு கூர்ந்து சிறுவன் விக்னேஷ் உள்ளிட்ட 17 பேருக்கும் ஓடும் நதியில் நின்று அவர்கள் சிந்திய ரத்தம் கரைந்தோடிய அந்த உயிர் நதியில் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் வரவில்லை என்பதனால் நிகழ்ச்சி இல்லை என்று தோழர்கள் வாளாவிருந்து விடக்கூடாது. நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. களப்பலியாகக்கூடிய போராளிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவது அடுத்தடுத்த தலைமுறையை போர்க்குணத்தோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம். எதை இழந்தாலும் போர்க்குணத்தை இழந்து விடக்கூடாது. போர்க்குணம்தான் உழைக்கும் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும் தொடர் போராட்டத்தின் ஊடாக இறுதியில் விடுதலையை வென்றெடுக்கவும் மூல ஆற்றலாக விளங்கும். வீரவணக்கம் செலுத்துவது போர்க்குணமா என்று கேட்கலாம். வீரவணக்கம் செலுத்துவதன் மூலம் அந்த போராளிகளின் வரலாற்றை நாம் நினைவு கூர்ந்து அதற்கான பின்னணியை அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிற ஒரு மாபெரும் பணி அது, களப்பணி. ஆகவே அந்த போராளிகள் எதற்காக களப்பலி ஆனார்கள் என்று இந்த புதிய தலைமுறையினர் அறிந்து கொண்டால் அவர்களிடையே போர்க்குணத்தின் வித்து ஊன்றப்படும். மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி, இந்த தாமிரபரணி மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி, அதேபோல ஈழ விடுதலைக்காக உயிர் நீத்த ஈழ விடுதலை போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி, சாதி ஒழிப்பு களத்தில் ஆதிக்க சாதி வெறியர்களால் பலியான சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி, இவை அனைத்தும் சமூகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதில் நாம் எவ்வாறு போராட வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கும் அதன் அடிப்படையில் நமக்குள் கனன்று கொண்டிருக்கிற போர்க்குணத்தை வளர்த்தெடுப்பதற்கும் ஏதுவாக அமையும். ஆகவேதான் வீரவணக்க நிகழ்வுகளில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாஞ்சோலை தொழிலாளர்கள் இன்றைக்கு அந்த எஸ்டேட் தேயிலை தோட்டத்திலிருந்து
வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்று அந்த நிறுவனத்தின் பெயர். அவர்களுக்கான ஒப்பந்த காலம் வருகிற 2028ஆம் ஆண்டு நிறைவடைகிறது. 2028ஆம் ஆண்டு வரையிலும் ஒப்பந்த காலம் இருக்கிற போது அதற்கு முன்னதாகவே 2024 அவர்களை வெளியேற்றும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அது ஏன் என்று விளங்கவில்லை. 2028 வரையில் ஒப்பந்த காலம் இருக்கிறது. ஓராண்டுக்கு முன்பு வெளியேற்றினால் கூட சரி, 2027 வெளியேறுங்கள் என்று சொன்னால் ஒரு ஆண்டு பிடித்துவிடும். 2028 ஒப்பந்த காலமும் நிறைவடைந்துவிடும். ஆனால் 2024 கட்டாயப்படுத்தி அனைவரையும் வெளியேற்றக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். அவர்கள் 4 தலைமுறைகளாக அங்கே தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 500-600 குடும்பத்தினர் அங்கே வசிக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலும் அல்லது 100 விழுக்காடு என்றே சொல்லலாம் உழைக்கிற ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினர். இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள். ஏன் அவ்வளவு அவசரம் காட்டுகிறார்கள் என்று விளங்கவில்லை. இந்த நிலையில்தான் அந்த மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வரவேற்று அவை அனைத்தையும் ஆதரிக்கக்கூடிய வகையிலே செய்தியாளர்கள் சந்திப்பில் நாம் தொழிலாளர்களின் குரலாக, நீதிக்கான குரலாக இந்த கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு முன்வைத்திருக்கிறோம். முதலில் அந்த தேயிலை தோட்டத்தை தமிழ்நாடு அரசே டான் டீ நிறுவனத்தின் சார்பில் எடுத்து நடத்த வேண்டும். யாரையும் அங்கிருந்து வெளியேற்றக்கூடாது. இந்த தேயிலை தோட்ட நிர்வாகத்தை முழுமையாக அரசு கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உற்பத்தியையும் தொடர வேண்டும். இது மிக முக்கியமான முதன்மையான கோரிக்கை. இரண்டாவது, அவர்களுக்கு இதுபோல ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை மூடுகிற போது அவர்கள் பணி செய்த காலத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்கு இவ்வளவு ரூபாய் இழப்பீட்டு தொகை என்கிற அடிப்படையில் ஒரு பொற்கிழியை, நிதியை கொடுக்க வேண்டும். அப்படித்தான் நடைமுறையில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இவர்களுக்கு அப்படி எந்த வரையறையும் இல்லை. அந்த நிர்வாகம் மனம் போன போக்கில் மிகச் சொற்பமான ஒரு தொகையை கொடுத்து அவர்கள் அனைவரையும் வெளியேற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை அருகே அல்லது செங்கல்பட்டிலே இயங்கிக் கொண்டிருந்த ஹுண்டாய் கம்பெனி நிர்வாகம் மாறுகிற போது அவர்கள் அனைவரையும் தொழிலாளர்களை வெளியேற்ற முயற்சித்த போது அவர்கள் பணியாற்றிய காலத்தில் மாதம் 200 ரூபாய் என்கிற கணக்கில் 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் மாதம் 200 ரூபாய் என்று 10 ஆண்டுகளுக்கும் கணக்கு பண்ணி அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டது. அதேபோல மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு அந்த தோட்ட நிறுவனம், மாஞ்சோலை தேயிலை உற்பத்தி நிறுவனமான இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் சென்டர், அந்த நிறுவனம் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்பது இரண்டாவது முக்கியமான கோரிக்கை. மாதம் 200 ரூபாய் என்று கணக்கு பண்ணி ஒவ்வொரு தொழிலாளியும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. பல கோரிக்கைகளும் இவை இரண்டும் மிக முக்கியமானவை என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
இதனை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம், குறிப்பாக மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்கிற உறுதியை மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே நாம் வழங்கியிருக்கிறோம். ஆகவே அருமை தோழர்களே, மாஞ்சோலை தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களின் பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. வாழ்வாதாரமற்ற நிலையிலே இன்றைக்கு அவர்கள் குடும்பத்தோடு வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்குறி எழுந்துள்ளது. அவர்களையெல்லாம் படிக்க வைப்பதற்கு அனைவராலும் முடியுமா? அனைத்து குடும்பத்தினராலும் முடியுமா? வாய்ப்பில்லை. எனவே அருமை தோழர்களே, மாஞ்சோலை தொழிலாளர்களின் இந்த உரிமைகளை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமை நாளான, உயிர் நீத்த அந்த போராளிகளின் வீரவணக்க நாளான ஜூலை 23 முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்பதற்காக தருமபுரியிலிருந்து நான் நள்ளிரவுக்கு மேல் பயணம் செய்தேன். நெல்லையை நோக்கி நான் பயணம் செய்து கொண்டிருந்த போதுதான் திண்டுக்கல் அருகே வேடச்செந்தூர் என்னும் இடத்தில் ஒரு லாரியில் நான் பயணித்த கார் லேசாக மோத, அதனால் ஒரு விபத்து நடந்து என்னுடைய முகம், நெற்றி போன்ற பகுதிகளில் கடுமையான காயம் ஏற்பட்டு திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனை ஒன்றிலே அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மூலம் என் கண், முகம் ஆகிய பகுதிகளில் அந்த சிதைந்த முகத்தில் ஆழமாக பதிந்திருந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் அகற்றப்பட்டன. அன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் இதை அறிந்து திருநாவுக்கரசர் ஆகியோர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமில்லாமல் சென்னைக்கு வந்து மலர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறலாம் என்று ஏற்பாடு செய்து என்னை சென்னைக்கு கொண்டு வந்தார்கள். அங்கே வந்த பிறகும் கண்களுக்கு கீழே இருந்து ஏராளமான கண்ணாடி சில்லுகள் எடுக்கப்பட்டன. அதிலே ஏற்பட்ட வடுக்கள் தான் இந்த வடுக்கள் எல்லாம். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவதற்காக, முதலாம் ஆண்டு நினைவு நாளில் பங்கேற்பதற்காக தருமபுரியிலிருந்து நெல்லைக்கு செல்லும் வழியில் விடியற்காலை வேளையில் திண்டுக்கல் அருகே வேடச்செந்தூரில் நடந்த விபத்தில் முகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அப்போது சிலர் ஊடகவியலாளர்கள் என்னிடத்திலே வந்து சற்று நலமானவுடன் அல்லது கண் விழித்தவுடன் பாமக சதியாக இருக்கலாமா என்று என்னை கேட்டார்கள். நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், இது ஒரு விபத்து, இதில் எந்த அரசியலும் இல்லை, அப்படி அரசியல் செய்வது நாகரிகம் இல்லை என்று அப்போதே நான் 20 ஆண்டுகளுக்கு முன்பே பதிலளித்திருக்கிறேன். அதை அரசியலாக்க சிலர் முயற்சித்தார்கள் ஊடக தளத்தில். இன்றைக்கு நம்மை பிடிக்காதவர்கள் அந்த வடு அல்லது காயம் உள்ள ஒரு படத்தை வைத்து மிக நாராசமான, அநாகரிகமான கருத்துக்களை அல்லது வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மாஞ்சோலை தொழிலாளர்கள் 17 பேர், சிறுவன் விக்னேஷ் உட்பட காவல்துறையின் அத்துமீறலால், கொடூரமான தாக்குதலால், தடியடி வன்முறையால் உயிரிழக்க நேர்ந்ததை இந்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்கள் எப்போதெல்லாம் உரிமை கேட்டு போராடுகிறார்களோ அப்போதெல்லாம் கொடூரமான அடக்குமுறைகள் நடந்திருக்கின்றன.
1968 டிசம்பர் 25 கீழ்வெண்மணியிலே 44 பேர் உயிரோடு கொளுத்தப்பட்ட கொடூரம் அரங்கேறியது. சரியாக 10 ஆண்டுகளில் 1978 ஊஞ்சனையில் கோயில் நுழைவு உரிமையை கோரியதற்காக 5 தோழர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். 68 வெண்மணி என்றால் 58 முதுகுளத்தூர். காங்கிரஸில் இருந்த உட்கட்சி மோதல், காங்கிரஸில் இருந்து வெளியேறியவர்கள், காங்கிரஸிலேயே இருந்தவர்கள் இடையே ஏற்பட்ட முரண், சாதிய முரண் ஆகியவற்றின் அடிப்படையில் வெடித்த ஒரு வன்முறைதான் தியாகி இம்மானுவேல் படுகொலை. அதன் பிறகு அந்த பகுதியில் 3 மாத காலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடூரமான பயங்கரமான வன்முறை வெளியாட்டம் தலைவிரித்தாடியது. காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்த சாதிய பயங்கரவாதம், பிறகு காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி 5 பேரை சுட்டுக் கொன்ற பிறகுதான் அந்த கலவரம் ஓய்ந்தது, வன்முறை ஓய்ந்தது என்று வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். தூவல் என்கிற இடம் என்று கருதுகிறேன், உசிலம்பட்டி அருகே. மன்னிக்க வேண்டும், முதுகுளத்தூர் அருகே. பரமக்குடியிலிருந்து முதுகுளத்தூர் செல்லும் வழியில் நடந்த பயங்கரவாதம். 58 முதுகுளத்தூர், 68 கீழ்வெண்மணி, 78 விழுப்புரம், 79 தான் ஊஞ்சனை, 78 77 78 விழுப்புரத்தில் 12 பேர் ஓட ஓட விரட்டி சந்தை பகுதியிலே ஒடுக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். விழுப்புரம், ஊஞ்சனை ஆகிய 2 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்தது. வெண்மணி திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. முதுகுளத்தூர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே, அதிமுக ஆட்சி காலத்திலே கொடியங்குளம், அதை ஒட்டி தென் மாவட்ட கலவரங்கள். மீண்டும் திமுக ஆட்சி காலத்தில்தான் மாஞ்சோலை தொழிலாளர்கள். அதன் பின்னர் சென்னகரம்பட்டி படுகொலை, மேலவளவு படுகொலை, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆட்சிகள் மாறினாலும் சாதிய வன்கொடுமைகள் எல்லா காலத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சி, ஒரு குறிப்பிட்ட ஆட்சி என்றில்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. பரமக்குடியிலே 7 பேரை அடித்து படுகொலை செய்தார்கள். அண்ணன் ஜான் பாண்டியன் கைது செய்யப்பட்டார். அவரை விடுதலை செய்யுங்கள் என்று அவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் 50 பேர் ஒரு இடத்திலே மறியலில் அமர்ந்தார்கள். அவர்களை அப்புறப்படுத்த காவல்துறை முயற்சித்தது. அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போலீஸ் அதிகாரி மேலேயே கையை வைத்தீர்களா, எவ்வளவு திமிர் ஆணவம் என்று அவர்கள் மீது தடியடி நடத்தினார்கள். அந்த தடியடியில் அவ்வளவு கொடூரமாக அடித்தே கொலை செய்தார்கள். பட்டப்பகலில் அரங்கேறியது. ஆகவே அரசு கேந்திரங்கள், குறிப்பாக காவல்துறை, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது ஒவ்வொரு ஆட்சி காலத்தின் போதும் ஏவி இருக்கிற அரச பயங்கரவாதம் மிக மிக கொடியது. இது ஆந்திராவிலும் உண்டு, தெலுங்கானாவிலும் உண்டு, கேரளாவிலும் உண்டு, மகாராஷ்டிராவிலும் உண்டு, உத்தரப்பிரதேசத்திலும் உண்டு என்று நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஆக இத்தகைய சாதிய பயங்கரவாத, அரச பயங்கரவாத வன்கொடுமைகளில் இருந்து மக்கள் எப்போது தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் என்றால், அவர்களுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாக வேர்விட்டு வளர்கிற
போர்க்குணம் வலுவடைகிற போதுதான். போர்க்குணம் என்பது அரசியல் சார்ந்தது, அறிவு சார்ந்தது, தொலைநோக்கு பார்வை கொண்டது. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்கிற அந்த வீரம் செறிந்தது. உணர்ச்சியப்பட்ட நிலையிலே மட்டும் போர்க்குணம் என்பது முழுமையடையாது. உணர்ச்சி என்பது அதற்கு தொடக்க புள்ளி. அறிவும் துணிவும் என்பது அதற்கான வலுவூட்டுகிற முக்கிய பகுதி. அதுதான் போர்க்குணத்தை முழுமைப்படுத்தும். போர்க்குணம் என்பது கொள்கை தெளிவிலே இருக்கக்கூடியது, போராடும் துணிவிலே விளங்கக்கூடியது. அத்தகைய போர்க்குணத்தை வளர்த்தெடுப்பதற்கு இத்தகைய வீரவணக்க நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதவை. ஏதோ நாம் சடங்குத்தனமாக செய்கிற நிகழ்ச்சியாக இதை கருதக்கூடாது. இந்த வரலாற்றை நாம் துண்டறிக்கைகளாக அச்சிட்டு வீரவணக்க நிகழ்வுகளில் தர வேண்டும். மாஞ்சோலை போராளிகளின் தியாகத்தை, அவர்கள் ஈகத்தை நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அடைகாத்து தர வேண்டும். ஒருபுறம் சாதிய பயங்கரவாதம், இன்னொரு புறம் அரச பயங்கரவாதம். இந்த இரண்டையும் சமகாலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு அரசியல் சக்தியாக நாம் எழுச்சி பெற வேண்டும். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் பேராதரவோடு அந்த எழுச்சி அமைய வேண்டும். சாதியின் பெயரால் நாம் தனிமைப்பட்டு விடக்கூடாது. தனித்த ஒரு சாதியோ தனித்த ஒரு மதமோ எந்த விடுதலையையும் முழுமையாக வென்றெடுத்து விட முடியாது. ஈழ விடுதலை போராட்டம் நமக்கு ஒரு படிப்பினை. ஜனநாயக சக்திகளின் ஆதரவை வென்றெடுக்க முடியாமலேயே அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இலங்கை தீவில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் சரி, இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் சரி, மனித உரிமை தளங்களில் பணியாற்றக்கூடியவர்களின் ஆதரவையும் நம்மால் வென்றெடுக்க முடியவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. ஆகவே இனத்தின் பெயரால் நடக்கிற விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, மதத்தின் பெயரால் நடக்கிற அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, மக்களை அரசியல்படுத்தாமல், மக்களை அமைப்பாக்காமல், மக்கள் கட்சி சார்பற்ற, சாதி சார்பற்ற, மதம் சார்பற்ற நிலையில் ஜனநாயக சக்திகளாக வளர்த்தெடுக்கப்படாமல் அந்த போரில் வெல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு படிப்பினை. 2024 நடந்த இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல், நடந்தேறிய பொதுத் தேர்தல், அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை ஈட்ட முடியவில்லை. காரணம், அவர்கள் மத உணர்வு அல்லது மத வெறி போதுமானது என்று நம்பினார்கள். எங்களுக்கு இஸ்லாமியர்களின் வாக்குகள் தேவையில்லை, கிறிஸ்தவர்களின் வாக்குகள் தேவையில்லை என்று வெளிப்படையான நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். இந்துக்கள் பெரும்பான்மைதான். அந்த பெரும்பான்மை இந்துக்கள் முழுமையும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதுதான் தோல்விக்கு காரணம். அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத ஒரு தோல்வி. மிகப்பெரிய படிப்பினை. வெறும் மதவாதம் வெற்றிக்கு வழிவகுக்காது. எல்லா நிலைகளிலும் ஜனநாயகம்தான் வெற்றி பெறும். ஜனநாயகத்தை இடைக்காலமாக பின்னுக்கு தள்ளலாம் அல்லது வீழ்த்தலாம். ஆனால் ஜனநாயகம் ஒருபோதும் தோற்று போகாது. அருமை தோழர்களே, ஜனநாயக புரிதலோடு மக்கள் விடுதலைக்கான செயல் திட்டங்களை வரையறுத்து
வெகுமக்களை அரசியல்படுத்தி அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்டி பகை வெல்ல களம் அமைப்பதுதான் நாம் சொல்லுகிற போர்க்குணம். அந்த போர்க்குணத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு நாளாக இந்த வீரவணக்க நாளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். நாளை நடைபெறவிருக்கிற மாஞ்சோலை தொழிலாளர்களின் நினைவேந்தலை கட்டுப்பாடாக இயக்கத் தோழர்கள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து சென்று வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நிகழ்வில் என்னால் பங்கேற்க இயலாமைக்கு வருந்துகிறேன். கட்சியின் முன்னோடிகள் நெல்லை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமின்றி தென் மாவட்டங்களை சார்ந்த அனைத்து முன்னோடிகளும் அந்த நிகழ்வில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டு, மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமைகள், அந்த தேயிலை தோட்ட உற்பத்தியை நிறுத்தக்கூடாது, அதனை தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள டான்டி என்கிற நிறுவனமே எடுத்து நடத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அதை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை பெற்றுத் தருவதற்கு ஆவண செய்வோம். அதனை உறுதிமொழியாக ஏற்கிற நாளாக ஜூலை 23 கடைபிடிப்போம். இந்த நள்ளிரவு வேளையில் என் அழைப்பை ஏற்று உடனடியாக இந்த இணைப்புக்கு வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.